ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோடு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் ஆரோக்கியமான உணவு கீரை. அந்த கீரையிலே மணத்தக்காளி கீரை ஒரு ஸ்பெஷலான கீரை. அந்த பொரியல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பை மோட் மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். பை மோட் ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே நல்ல ஆஃபரோட டிஸ்கவுண்ட்டோடு வாங்கிக்க முடியும். இந்த ஆப் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இது மண் ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இது கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைமு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 2 கூட ஓகே தான். இது வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டி வச்சு நமக்கு தேவையான ஆயில் போட்டுடலாம். ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வரமிளகாய் போட்டுடலாம். அதுலேயே ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் கருவேப்பிலை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை இதோட சேர்த்து வதக்கலாம். மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப சிறந்தது. இது நம்ம அடிக்கடி வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி 2 டைம்ஸ் சாப்பிட்றோன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் குணப்படுத்திடும். அதுவும் இல்லாமல் சளி காய்ச்சலுக்கு கூட நல்ல ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மணத்தக்காளி கீரை. அதோட இந்த தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்புறம் மஞ்சக்காமலைக்கு, அப்புறம் நம்மளுடைய யூரின் இன்ஃபெக்ஷனு இல்லை யூரினோட ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட இது நல்ல ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்குது. இது அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நல்ல வயிற்றுப்புண்ணை குணமாக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல பசியை கொடுக்கும், நல்ல எனர்ஜியை கொடுக்கும். கீரையை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினோடனே பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு கொஞ்சமாக தான் ஆயிடுச்சு. நம்ம நிறைய கீரை போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சமாக ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுடலாம். இது இதுலேயே தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம இந்த தண்ணியை சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது வயிற்று புண்ணு நல்லா குணப்படுத்தும் இது. அப்புறம் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. தேங்காய் நம்ம தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தேங்காய் துருவிட்டு இந்த கீரையோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி. இதில் இந்த தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். இதுலேயே தண்ணி விடும், அதுலேயே நல்லா கீரை வெந்து வந்துடும். கசப்பெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.